Karthik. ஓகேங்களா, நான் 2011 டிப்ளமோ ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மேனுஃபேக்சரிங் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு IIFM வந்து ஒரு கால்ஸ் வந்தது. அந்த கால்ஸ் மூலியமாக நான் போய் MEP கோர்ஸ் பண்ணேன். கோர்ஸ் பண்ணி அது 1.5 ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே வந்து ஒரு நல்ல பொசிஷன் எனக்கு கொடுத்தாங்க. இது டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு இனிஷியலில் எல்லா பசங்களும் டிரான்ஸ்போர்ட்டில் போவானுங்க, அங்கே ஃபுட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தேர்ந்தெடுத்து போனேன். ஒரு 3 வருஷம் ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் அண்ட் 2 வருஷம் ட்ரைனிங். 3 வருஷம் அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபுட்டு அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. தவிர 3 வருஷத்தை கழிச்சு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சதில் டிஃபால்ட்டாக என்னென்னா வெளியே போய் அந்த சர்டிஃபிகேட் வச்சு நான் வேலை பெருசாக தேட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து IIFM வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணதில் என்னடா புதுசாக இருக்குது, நமக்கு படித்தது ஒன்றா இருக்குது, அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, சரி போய் பார்ப்போம் சொல்லி அங்கே போய் நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். ட்ரைனிங் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா நான் படித்த இதுலேயே இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வந்து உள்ள ஆப்ரேஷன் நடக்குது, டிஜி எப்படி டீசல் ஜென்ரேட்டர் எப்படி ஆப்ரேஷன் நடக்குது, இதை பற்றி ஓவராலாக இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஓரியண்டாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மெக்கானிக்கல் ஓரியண்டாக என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஐடி ஓரியண்டாக அவங்க ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த எக்யூப்மெண்ட்டில் எப்படி ஆப்ரேஷன் நடக்குதுன்ற விஷயத்தை தெரியாது. அதை பற்றி நிறைய நல்லா சொல்லித்தராங்க, பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி தராங்க. நான் இங்கே படித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே படித்து நான் படித்த உடனே ஒரு டெக்னீஷியன் லெவலுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஆஃப் பீரியட்லேயே வந்து என்னுடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் ஒரு MNC கம்பெனியில். அது வந்து நான் இமிடியேட்டாக ஷார்ட் டர்ம் பீரியட்லேயே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. ஆனால் இங்கே வந்ததுன்னா விமல் சார்ன்றவர் வந்து நல்லா கைட் பண்ணார். எனக்கு கைட் பண்ணி நான் ஒரு நல்ல பொசிஷன்லேயே இப்போ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு MNC கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நானே வந்து ஒரு 100-150 வரையும் ரெக்ரூட்மெண்ட் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து வேலைக்காக நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் IIFM இன்ஸ்டியூட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய பிளேஸ்மெண்ட் எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு வேலைக்காக தேடிருந்தேன். இப்போ ஒரு 100 பேர் 150 பேருக்கு வேலை தர லெவலுக்கு என்னை மாற்றிக்கினேன். அதுக்கு காரணம் IIFM தான். IIFMக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என் சைடில் நிறைய ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், HVAC டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜர், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேயே வந்து டெக்னீஷியன் லெவலில் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜர் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கும் IIFMக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு என் சைட்லேயும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வேலை வேணும்னா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் 9894473918. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேலை வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வேலையை கேட்டு வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட் தயவு செஞ்சு IIFM காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல கைட் தராங்க, நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க, உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் மட்டும் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு பிளம்பர்னா பிளம்பர் ஓரியன்ட் மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது மூணுமே வந்து MEPன்ற ஒரு கோர்ஸில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். MEPன்றது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இது மூணுமே தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தான் MEPன்னு சொல்கிறோம். இதை தெரிஞ்சவங்க டைரக்டாக சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு போகலாம். தென் ஷிஃப்ட் இன்சார்ஜ், ஷிஃப்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், ஃபெசிலிட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் MEPயோட பெரிய கான்செப்டே. 3 விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்ச ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களை தனியாக பார்ப்பாங்க. இண்டிவிஜுவலாக உங்களோட இண்டிவிஜுவலிட்டி நல்லா தெரியும். இவர் 3 விஷயமே ஒரு ஆளுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் இவர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து MEP கோர்ஸை தேர்ந்தெடுங்க. இமீடியட்டாக நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு. மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, ஹோட்டல்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் IT கம்பெனி இருக்குது, நிறைய வேக்கன்சி இருக்குது. இப்போ நானே இந்த பொசிஷனில் இருக்கேன்னா நான் வெளியே போய் இந்த பொசிஷனுக்கு வெளியே நிறைய பேர் வேலைக்கு கூட்டுட்டு இருக்காங்க. இதே நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா 3 வருஷம் கழிச்சு ஈசன் துறை மாதிரி வெளியே தள்ளுவாங்களே தவிர என்னை நெக்ஸ்ட் கம்பெனியில் கூட மாட்டாங்க. ஆனால் ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கம்பெனியில் நீங்கள் 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பெனி உங்களை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி கூட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபெசிலிட்டி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ வேகன்சி இருக்குது. நான் IIFM தேங்க்ஸ் பண்ணிடுறேன்.